இது ஒரு சில கஸ்டமர் ஏன் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னே தெரியல எனக்கு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னே தெரியல. அது என்ன ரீசன்னா, நான் ஆழ்வார்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வெஸ்ட்டுக்கு ஒரு ரேபிடோவில் ஒரு பிக்கப் எடுத்தேங்க. நான் ஓலா ஓட்டுறது இல்லை, ரேபிடோ மட்டும் பார்ட் ஓட்டுறேன். ரேபிடோவில் ஒரு பிக்கப் எடுத்தேன். 4 கிலோமீட்டருக்கு வந்து 230 ரூபா வந்தது. ஓகேங்களா. அந்த சைதாப்பேட்டை வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டேன். ஓகேங்களா. அவங்க வந்து கஸ்டமரோட ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சந்து உள்ள போய் விட சொன்னாங்க. அது சந்து உள்ள ஆட்டோ கூட போகாது. நான் கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போய் விட்டேங்க. உள்ளே விடும் போதே சுற்றி பைக்லாம் இருந்தது. நான் இறங்கி பைக்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு கஸ்டமரை சேஃபாக கொண்டு போய் நான் உள்ளே ட்ராப் பண்ணேன். சரி, ட்ராப் பண்ண உடனே நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, 230 வந்தது. அந்த அமௌண்ட் நான் வாங்கிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். வெளியே வந்து நான் செக் பண்ணுறேன். அந்த உள்ளே வந்து பணம் என்னமோ இல்லை. அந்த அர்ஜென்ட்டில் நான் காசு வாங்கிட்டேன். அந்த கஸ்டமரை நான் சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன். வெளியே பார்க்குறேன் 200 ரூபா நோட் நல்லா இருக்குது. இந்த 30 ரூபா நோட் இருக்குல்ல, அந்த 3 10 ரூபா நோட்டும் கிழிஞ்சு போயிருக்குது. ஏன் இது உங்களுக்கு நடந்தான் கட்சமா இந்த கிழிஞ்சு போன நோட்லாம் வாங்குறதுக்கு? அது வாங்க நீங்கள் கொடுத்து மாற்ற வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் உள்ள கஷ்டப்பட்டு அந்த இடத்துல காரே போகாதுங்க. இந்த இடத்துல சைதாப்பேட்டை வெஸ்ட் ஒரு ஏரியா, ஒரு தெரு, உள்ள காரே போகாது. நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன், பைக்ல இருந்து இறங்கி பைக்லாம் எடுத்து ஓரம் கட்டு உள்ள கஷ்டப்பட்டு போய் சேஃபாக கஷ்டமா போய் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ண உடனே அமௌண்ட் கொடுத்தாங்க. அமௌண்ட் அந்த 30 ரூபா 10 ரூபா நோட் வந்து 3மே கிழிஞ்சு போயிடுது. ஏன் அப்படி பண்றீங்க? நீங்க எனக்கு கஸ்டமர் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா கூட தர வேணாம். நோட்டு நல்ல நோட்டா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு போன நோட்டை கொடுத்து எங்களை நீங்க எப்படிங்களா இது ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கா? கேப் இருக்கா, ஆர்டர் இருக்கா? மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.